சினிமா துறை கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமா? அந்த ஸ்கிரீன்ல 2 பேர் வராங்களா? அந்த ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன். அதே நீங்களா இருக்கக்கூடாது. எனக்கு எப்பொழுது தெரியுமா இந்த வைராக்கியம் வந்தது? தோன்றீர் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸ்கிரீன்ல என் மக்கள் இல்லையா? என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா? என் தமக்கைமார்கள் இல்லையா? என் தங்கைமார்கள் இல்லையா? என் மகள்கள் இல்லையா? என் மகன்கள் இல்லையா? நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது? இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சூட்சுமம், இன்றைய பேச்சிற்கான ரகசியம். உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு நூலகம் கட்டுவேன். பெரிய ஸ்டேட்மெண்ட், சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனிங்கள். அவங்கள பாராட்டிடாதீங்க, வியந்து பார்க்காதீங்க, கவனிங்க. ஐயா பேசினார், ஆமூர் கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள். பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது பாரதியினுடைய எப்படி விரிவாக்கம், அவனுடைய கவிதைகளில் எப்படி விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்ய தொடங்கினேன். எனக்கு சில கருத்துக்கள் வந்து சேர்ந்தன. தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் சொல்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார். அவருடைய அடுத்த தலைமுறை தான் நான். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை. எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம். என்ன விளக்கம் தெரியுமா? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். இப்படி பேசுறார் பாரதி. பாரதி பேசுவதை ஆம்பூர் கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள். இப்ப நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என்ன பாட்டு சொன்னேன் என்பதனை இங்கே இருந்த பேர்களில் ஒரு 40 விழுக்காடு பேர் தவறவிட்டீர்கள். என்ன காரணம்? யாரையோ வேடிக்கை பார்த்தீர்கள். ஆக்சுவலா அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம். அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை தொட முடியும். இப்படி சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. நான் உங்களுக்காக சொல்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, காணி நிலம் வேண்டும். ஐயா, காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்திருந்ததாக நான் கருதுவேன். ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தான். அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி, கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி, 10-12 தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி, அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும், எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான், அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். நான் பாரதியை வியந்து பார்க்கிறேன். எல்லா சொத்தும் கொடுத்துட்டியா, போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில், போகாத அம்மா, நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா, நீ எனக்கு எல்லாம் கொடுத்த, என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்களை. அதையும் தாண்டி யோசிக்கிறேன். அவ கேட்கிறாயோ, நான் உன்னை பார்த்துட்டு இருந்தானா, இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பார்க்கறது, இந்த பார்த்திபராஜ் அவ யார் பார்க்கறது, இந்த டிஆர்ஓ மேடம் யார் பார்க்கறது, இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே, இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான், அங்கதான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அங்கேயே போட்டான். நீ என்ன பார்த்துக்கோ, உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கும், என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும். அப்ப வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை பலிங்காவதா? இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல. அதனால தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தவர்களை கவனிப்பது, கற்றுக்கொள்வது, நான் 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 என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பயன் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உரம் மாதிரி தானா மரம் வளரும். பெரும் ரகசியம் அது. அதனால் தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான், வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகையோ, நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ, இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடை ஏதும் உள்ளதோ கேட்கிறானா இல்லையா? இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை. எனக்கு ஐயா பேச வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கிடக்குது உள்ள. இப்போ நான் நிற்கிறதெல்லாம் இப்போ அது ஐஸ்பர்க் தான். மலை உச்சி தெரியுது கடல்ல. நீங்கள் ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க, கீழே ஒரு மலை கிடக்குது. 30 வருட பயணம் சாதாரணமாக கிடைக்காதுங்க. வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை, என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும், கற்றது மட்டும் எங்கேயும் போகாது, அது பயன்படும். அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க.
வியப்பா இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன், கல்வியை கையில் பிடித்துக்கொள். இந்த மொபைலை கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டைலா போதுங்கல்ல, எவ்வளவு ஸ்டைல். நமக்கும் சேர்த்து சொல்றேன், இதையும் கையிலேயே பிடிச்சிருக்கோம் தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். கால் பேசினா கூட கையில தான் வச்சுப்பேன். அதான் ஏன் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். அது நான் சொல்றது. சொல்லட்டுமா? சத்தியமா ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்றேன். நம்மளை நாமளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம், கூட யாராவது இருக்கணும். அதுக்குதான் இதை பிடிச்சிருக்கோம். டாய்லெட் போகும்போது கூப்பிட்டு போறோமே. இன்னொரு பயம் சொல்லவா? இதை தனியா விடுறதுக்கு பயம். நாமளும் தனியா இருக்கிறதுக்கு பயம், இதையும் தனியா விடுறதுக்கு பயம். நான் பேசினதை யோசிச்சு பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள். இளைஞர்களுக்கு சொல்றேன், சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல, அதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. முன்னால இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா? கையில புக் எடுத்துட்டு போங்க. புக்குடைய தலைப்பு இருக்குல்ல, பளிச்சுன்னு வெளியில தெரிகிற மாதிரி எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. ஒரு புக்கு சொல்லவா? நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போங்க கையில. நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது. பார்த்த உடனே பயப்படுவான். இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான். திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான். போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறையன்பு, கையில் எடுத்துட்டு போங்க. நீர்வழிப்படுவோம்னு ஒரு புக் வந்திருக்கு இப்போ, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், தேவி பாரதி சரது, எடுத்துட்டு போங்க, படிச்சிருங்க. வள்ளிசைன்னு ஒரு புக் இந்த மண்ணின் மைந்த அழகிய பெரியவன் எழுதியிருக்கார். முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க பார்ப்போம். யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்திலிருந்து தொடங்குங்கள், கல்வியிலிருந்து தொடங்குங்கள், கற்றலிலிருந்து தொடங்குங்கள். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய்? ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் 10 ஏக்கர் வராதான் மேடம்? சரி மேடம். அதாவது உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தானா. அந்த ஞானி கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறதுக்காக போயிருக்கேன். தவம் செய்தா ஞானம் கிடைக்கும். தவம் எப்படி சார் செய்யறது? மந்திரம் சொல்லிட்டே உட்காரு, ஆனா ஒண்ணு செய், மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கேட்டானா, எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு? குரு சொன்னாராம், என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கும், எந்த வாழைப்பழம் சாப்பிடுறது சார்னு கேட்டான் பாரு. 1 கோடி ரூபாய்க்கு 10 ஏக்கர் வராது. ரியல் எஸ்டேட்டா? 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா. அடுத்தது பாருங்களேன், ஒரு பெரியவர் சொல்றார். இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அவர் தாங்க காரணம். பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும், தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதலில் வாங்குவது புத்தகம் தான் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆகச்சிறந்த பரிசு ஒரு புத்தகம் தான் சர்ச்சில். பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்டபொழுது புத்தகம் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். எனக்கு இதுல எல்லாத்தையும் பிடிச்சதே தான். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். டெஸ்கார்டஸ். போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்க. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது லெனினுடைய டைரி குறிப்பு. உண்மையான வாசிகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வைஸ்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. யாருன்னு கேட்டா பயந்து போவீங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு மனசுக்கான மருத்துவருங்க. அதனால் தான் 7ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய போர்க்களத்திலே இருந்து தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் 7ஆம் பார்வோன் மன்னன். அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம்.